தாவேக்காவை அதிமுக தான் கூவி கூவி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வரமாட்டாங்க. மீறி வர்றதுங்கிறது தற்கொலைக்கு சமானம். ஏன்னா எடப்பாடியை தாவேக்காவை ஏற்றுக்க மாட்டாங்க. அவர் துரோகம் பண்ணுவார்னு அவங்களுக்கு தெரியுங்கிறது டிடிவி சொல்றாரு. தற்கொலைக்கு சமானம், அதுக்கு சமானம், இதுக்கு சமானம். இவர்கிட்ட யாராவது கேட்டாங்களா? கேட்டா அதுக்கப்புறம் சொல்லுங்க. மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் அதை திசை திருப்புகிற மடைமாற்ற வேலையைத்தான் பார்க்கிறாரே தவிர, இந்த நெல் கொள்முதல் இன்றைக்கு விவசாயிகளிடத்துல டெல்டா மாவட்டத்தில் நீங்க எழுதி வச்சுக்கோங்க, ஒரு ஓட்டு கூட திமுகவுக்கு விழாது. அந்த அளவுக்கு விவசாயிகள் கடும் கோபத்தில் இருக்கிறாங்க. லாரியில இருந்து விளைஞ்சிருக்கு, கோடவுன்ல இருந்து விளைஞ்சிருக்கு, எல்லா நெல்லும் நாத்தா மாறிடுச்சு. இந்த கொடுமை எங்க நடந்திருக்கு? அதிமுக தான் கூவி கூவி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வரமாட்டாங்க. மீறி வர்றதுங்கிறது தற்கொலைக்கு சமானம். ஏன்னா எடப்பாடியை தாவேக்காவை ஏத்துக்க மாட்டாங்க. அவர் துரோகம் பண்ணுவார்னு அவங்களுக்கு தெரியுங்கிறது டிடிவி சொல்றாரு. அதாவது என்ன சொல்றேன்னா, மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் தெளிவா சொன்னார். அவர் பேசவே தேவையில்லை, அவரை பத்தி பேச தேவையில்லை. எவரை பத்தி? இந்த கருத்து சொன்னவரை பத்தி. ஏன்னா அவருக்கு மீடியா வெளிச்சம் இல்லைன்னா அவரை தமிழ்நாட்டு மக்கள் மறந்துடுவாங்க. ஏதாவது மக்கள் பணியை பத்தி பேச சொல்லுங்க, மக்களுக்கான திட்டங்களை பத்தி பேச சொல்லுங்க. டெல்டா மாவட்டத்தில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஈரப்பதத்தை வச்சு பெரிய விவாதம் நடந்து மக்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாயிருக்கு. விவசாயியுடைய வாழ்வாதாரம். அவர் டெல்டா மாவட்டத்துடைய மண்ணின் மைந்தனா இருக்கிறவரு. 22% இன்னைக்கு விவசாயிகள் வச்சுட்டு ரோட்ல கொட்டி கிடக்கு. 18% தான் எடுப்போம்னு சொல்லி அரசு சொல்லுது. இதனால லட்சக்கணக்கான டன் இன்றைக்கு ரோட்ல நெல்மணிகள் வீணா போய் கிடக்கு. இத பத்தி பேசி எதனால மக்களுக்கு நன்மைகள் செய்யறதை விட்டுவிட்டு இது ஆகாத போச்சு போகாத ஊருக்கு வழி சொல்ற மாதிரி அவருக்கு மீடியால நீங்க பேட்டியை போடலன்னா அவரை யாருன்னு தமிழ்நாட்டு மக்கள் கேட்பாங்க. அவர் ஏதாவது ஒரு மக்கள் பணி செய்ய சொல்லுங்க, அதுக்கப்புறம் மக்கள் தலைவர்களை பத்தி பேச சொல்லுங்க. கருத்து சொன்னவருக்கு பத்தி பேச வேண்டாம். இல்ல, அவருதான் கருத்துக்கு தான் சொல்றேன். முதல்ல மக்கள் பணி செய்து மக்களிடத்துல அவர் முதல்ல இதயத்துல இடம் பிடிப்பதற்கு முயற்சி செய்ய சொல்லுங்க. இப்படி போகாத ஊருக்கு வழி சொல்ற மாதிரி நான் அவரை இது பண்ணுவேன், இவரை இது பண்ணுவேன், அது இப்படி ஆகும், தற்கொலைக்கு சமானம், அதுக்கு சமானம், இதுக்கு சமானம். இவர்கிட்ட யாராவது கேட்டாங்களா? கேட்டா அதுக்கப்புறம் சொல்லுங்க. முதல்ல மக்கள் பணியில ஏதாவது இந்த டெல்டா மாவட்டத்தில் நெல்மணிகள்லாம் அங்க போய் முதல்ல களத்துல இறங்கி விவசாயிகளுடைய பாதுகாவலராக காவேரி பாதுகாவலர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் செயல்பட்டாரு. விவசாயிகளுக்கு இன்றைக்கு குரல் கொடுத்த மத்திய குழு இன்னைக்கு வர்றாங்க. அப்படி ஏதாவது மக்களுக்கு பயனடைகிற மாதிரி ஏதாவது பேசணும். நீங்க ஊடக வெளிச்சம் இருக்குன்றதுக்காக நான் போற வரவோட பூரா கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் வச்சா என்ன ஆகும்? ஒன்றும் ஆவறதில்லை. மக்களுக்கு எதுவும் நன்மைகள் ஏற்பட போவதில்லை. மக்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. அவங்க கதை முடிஞ்ச கதை. ஒன்னே ஒன்று சொல்ல தெரியுமா? இந்த எக்ஸ்பைரி டேட் தெரியுமா? எக்ஸ்பைரி டேட் இந்த மெடிசன் இருக்கு பாருங்க. எக்ஸ்பைரி டேட்டுக்கு முன்னாடி அந்த மெடிசன் சாப்பிட்டா நமக்கு குணமாகும். எக்ஸ்பைரி டேட்டுக்கு அப்புறம் அந்த மருந்து சாப்பிட்டோம்னா அது விஷமாகும். அது மருந்தா விஷமான்றது பாத்துக்கோங்க. எக்ஸ்பைரி டேட் பாலிட்டிஷியனை பத்தி விவாதிக்க அவசியம் இல்லை. நன்றி, வணக்கம். நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை ஒரு திட்டமிடுதல் இல்லாது, கொள்முதலுக்கான ஆட்களை நியமிக்காது, அதற்கான தளவாடங்க ஜாமான்களை செய்யாது, அதைத்தான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் தஞ்சை, நாகப்பட்டினம், திருவாரூர் கிட்டத்தட்ட 32 இடங்களுக்கு நேரிலே சென்று ஆய்வு செய்து அரசின் கவனத்துக்கு கொண்டு வந்தால் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் அதை திசை திருப்புகிற மடைமாற்ற வேலையைத்தான் பார்க்கிறாரே தவிர, இந்த நெல் கொள்முதல் இன்றைக்கு விவசாயிகளிடத்துல டெல்டா மாவட்டத்தில் நீங்க எழுதி வச்சுக்கோங்க, ஒரு ஓட்டு கூட திமுகவுக்கு விழாது. அந்த அளவுக்கு விவசாயிகள் கடும் கோபத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் மறைக்கக்கூடிய செய்தி அல்ல, மடைமாற்றம் செய்கிற செய்தி அல்ல. விளைஞ்சு நீங்க ஊடகத்திலே காட்டுறீங்க. லாரியில இருந்து விளைஞ்சிருக்கு, கோடவுன்ல இருந்து விளைஞ்சிருக்குது, எல்லா நெல்லும் நாத்தா மாறிடுச்சு. இந்த கொடுமை எங்க நடந்திருக்கு? இத பத்தி பேசுறதுக்கு இந்த நாட்டுல ஒரே ஒரு ஜீவன் புரட்சி தமிழர் விவசாய முதலமைச்சர் ஐயா எடப்பாடியை தவிர இன்றைக்கு போராடி கொண்டு இருக்கிறாரு. அவர் விவசாயிகளுடைய பாதுகாவலராக போராடுறாருல,
அதை நம்ம வந்து இன்றைக்கு மக்களிடத்துல சொல்லுங்க. அதனால வந்து இது எக்ஸ்பைரி டேட் பொலிட்டிஷியனை பத்தி நம்ம பேச